ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள். ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். மேலோக தூதர்கள் பாட பூலோக மாந்தர்கள் தோன்ற தாலேலு கீதம் எங்கும் கேட்குதே. மேலோக தூதர்கள் பாட பூலோக மாந்தர்கள் தோன்ற தாலேலு கீதம் எங்கும் கேட்குதே. வானாதி வானங்களே கலி கொண்டு பாருங்கள். விண்ணில் நல்காட்சி கொண்டு சாட்சி தோன்ற ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள். ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். சர்ப்பத்தின் தலையை நசுக்க சந்தோஷம் எங்கும் பெருக சாந்த குமாரன் இயேசு தோன்றினார். சர்ப்பத்தின் தலையை நசுக்க சந்தோஷம் எங்கும் பெருக சாந்த குமாரன் இயேசு தோன்றினார். சாலேமின் ராஜனிவர் மகிழ்ந்து தன் தூங்கினவே ஜீவனில்லை ஆடலைந்து. சாலேமின் ராஜனிவர் மகிழ்ந்து தன் தூங்கினவே ஜீவனில்லை ஆடலைந்து. கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள். மண்ணிலே தோன்றினார். பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். மீதுமாய் ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துகள். ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். மேலோக தூதர்கள் பாட பூலோக மாந்தர்கள் போற்ற தாலேலு கீதம் எங்கும் கேட்குதே. பூலோக மாந்தர்கள் போற்ற தாலேலு கீதம் எங்கும் கேட்குதே. வானாதி வானங்களே கலி கொண்டு பாருங்கள். விண்ணில் காட்சி கொண்டு காணவதா. வானாதி வானங்களே கலி கொண்டு பாருங்கள். விண்ணில் காட்சி கொண்டு காணவதா. ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள். ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவேளையில உற்சாகமாக கர்த்தர் நமக்காய் பிறந்தார். ஹல்லேலூயா. அதை நினைத்து இதயத்துல சந்தோஷத்தோட கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தலாம். அடுத்த பாடலாக சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது.
விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே துன்பங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என் மீறுதல்கள் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே எனக்காகவே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே நண்பரினால் திருப்தியாக்குகிறார் இரக்கத்தினால் மூடி சூட்டுகிறார் நண்பரினால் திருப்தியாக்குகிறார் இரக்கத்தினால் மூடி சூட்டுகிறார் கழுகை போல் புழுகலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே கழுகை போல் புழுகலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே அன்பு அற்புதம் அற்புதமே என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே மீண்டுமாய் என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே
என் நீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவரையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவரையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா. இந்த வரிகள் எத்தனை உண்மையானது. ஆமென். நம்முடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை.
His hand and He lifted me up, and that's why I love Him so. Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. Hallelujah. Hallelujah. இந்த பாடல் திரும்ப ஒரு முறை பாடலாமா? எல்லாரும் நீங்க பாட்டு மாதிரி தெரியலையே, கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லா மகிமையும் நம்ம கர்த்தருக்கு செலுத்தணும். ஆமென். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்க்கப்படாத ஆடுகளா இருக்கும். ஆமென். அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனா சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்தமானோம். ஆமென். அந்த கிருபையை நினைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த அந்த காலை வேளையில நம்மளுடைய பாவ சேற்றிலிருந்து கர்த்தர் தம்முடைய கரத்தை பிடித்து நம்மளை தூக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசையை பாடி நம்ம ஆராதனைக்குள் போகலாம். தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் பிறந்த இந்த நல்ல நாளிலே அவர் நமக்காக பிறந்த நன்மைகளுக்காக அவர் பிறக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நினைத்து ஆண்டவரே இந்த காலங்களில் எங்களை தகுதியாக மாற்றிருக்கிறீரே, எங்களுக்காக சிங்காசனத்தை விற்று இந்த பூமியிலே இறங்கி வந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. இது போல 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் மாட்டு கொட்டகையிலே ஒரு பாலகனாக பிறந்தார். அவர் பிறந்தது நம்மை மீட்கும்படியாக இந்த பூமியில அவர் பிறந்தார். நம்முடைய பாவங்களை சாபங்களை நீக்கும்படியாக அவர் இந்த பூமியில பிறந்தார். ஆகவே அவருடைய பிறப்பு நற்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க நல்ல ஸ்லாக்கியத்திற்காக எல்லார் வாயில் தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, வெள்ளத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக
மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களை காணும்படியாக கர்த்தர் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு பாராட்டிருக்கிற கிருபைகளை நினைத்து எல்லார் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. எங்களை மீட்கும்படியாக இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தின் மகிமையை விட்டு கர்த்தாவே எங்களுக்காக இந்த பூமியிலே கர்த்தாவே ஏழ்மையின் கோலம் எடுத்து மனிதனாய் அவதரித்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பிற்காக உள்ளத்தின் ஆனந்தம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தின் ஆனந்தம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய சத்தம் உயரட்டும், யார் அமைதியாக எல்லார் வாயிலும் திறந்து ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் யாவையும் நீக்கிடும்படியாக எங்களுடைய இடத்தை நீர் ஏற்றுக்கொண்டபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்களை மன்னிக்கும்படியாக, எங்கள் நோய்களை குணமாக்கும்படியாக இந்த பூமியில மனிதனாய் பிறந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். பிதாவோடு எங்களை சேர்க்கும்படியாக இந்த பூமியில கர்த்தாவே நீர் அவதரித்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீரை கொடுத்தபடினால நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயிலும் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். யார் அமைதியாக கூட எல்லா வாயிலும் திறந்து ரீஹமமா ரஹலனமா ஷக்கரமா ரீஹலனமா ரஹலனமா உங்களுடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் புத்தி எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால இந்த அருமையான காலவேளை ஆண்டவரே உங்களுடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டின உங்களுடைய கிருபை பெரியது. உங்களுடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போது நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து உதித்து எங்களுக்காக மரித்து உங்களுடைய அன்பை விளக்கப்படினபடியினால நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சொல்லுவோமா? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, செற்றி நின்று உயர்த்தினாரே கர்மலை மேலே. தூக்கினாரே, செற்றி நின்று உயர்த்தினாரே கர்மலை. எல்லாம் இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. யாவும் நீக்கிடவே எண்ணீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மன்னித்தாரே, என் நோய்களெல்லாம் சுகமாக்கினாரே. என் தீருதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்களெல்லாம் சுகமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின்
சுவிகாரம் தந்தித்தாரே பிதாவோடு என்னை சேர்த்தித்தாரே நன்றியோடு பாடலாமா தீர சுவிகாரம் தந்தித்தாரே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் அப்படி சொல் எனக்காகவே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் மறுபடியும் செய்வோமாமே எனக்காகவே ஆமே செய்து முடித்திட்டார் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ இயேசுவின் அன்பு அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்றென்றும் மாறாததே நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கங்களால் முடிசூட்டுகிறார் என்னை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கங்களால் முடிசூட்டுகிறார் வருடம் போல புது தேவன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே வருடம் போல புது தேவன் கொண்டு உயர பரந்திட இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் எல்லாம் சொல்லி பாடுவாங்க தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் வீரமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் வீரமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே ஆமே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே
நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கரங்களை சொல்லுவோமா? எந்த இயேசுவே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் சேர்க்கவே சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எல்லாம் சந்தோஷத்தோடு பாடலாமா? கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அவர்
எங்கள் பாவங்களை எங்கள் சாபங்களை நீக்குவதற்காக இந்த பூமியில் வந்தவர் உங்களுடைய அன்பை எண்ணினவர்களாக இந்த அருமையான காலவில் நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் 2 கரங்களை வானத்தினராக உயர்த்தி ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எவ்வளவு வேணும் பாத்திரவான்கள் அல்ல. புறஜாதிகளாகி நம்மை அவர் தேடி வந்தார். அவருடைய காணியாட்சிக்குள்ள அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக ஆதாம் இழந்து போன அந்த உறவை ஆண்டவரோடு கூட புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு மனிதனாக ஏழ்மை கோலமாக இந்த பூமியில வந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன் இந்த காலவில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோம். நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. குளிரும் பனியும் கொண்டிடவே மகனாய் கொண்டினே. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. ஆராதனை ஆராதனை உமக்குத்தான், ஆராதனை ஆராதனை உமக்குத்தான். ஆராதனை ஆராதனை உமக்குத்தான். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்குத்தான். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மணியை தலை சாய்க்கிறார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மணியை தலை சாய்க்கிறார். குளிரும் பனியும் கொட்டினதே ஓ மகனால் கொட்டினே. ஆரிரோ ஆரிரோ ஆராதனை உமக்குத்தான், ஆராதனை ஆராதனை உமக்குத்தான், ஆராதனை ஆராதனை உமக்குத்தான், ஆராதனை ஆராதனை உமக்குத்தான். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பந்தரை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பந்தரை. பசும்பணம் இல்லாம முகமதி இல்லாம தனிமையில்லாம நீ மறந்தே. பசும்பணம் இல்லாம முகமதி இல்லாம தனிமையில்லாம நீ மறந்தே. நான் உடைச்சு போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறந்தேன். என்னை கட்டி அடிக்க துடைச்சு விட்டது நான் மறந்தேன். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பந்தரே. உம்மை
கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போது நீர் என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன சுக மறக்கலை. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன சுக மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பட்டலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பட்டலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பட்டலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பட்டலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை பட்டலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பட்டலை. நம்மை மன்னிப்பதற்காக பாவங்களுக்கு சாதனைகளை விடுதலையாக்குவதற்காக இந்த பூமியில் வந்து தேவன் நல்ல உற்சாகங்களை கண்டதற்காக நாம் வெளிப்படுத்துவோமா. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Lord. அப்படியே முழங்கால் படிக்கிறோம். எல்லாரும் கிடந்த முழங்கால் படிக்கிறோம். ஐயா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமாம், பக்கத்தில் இருக்கவங்க கை பிடிச்சி என்ன பார்க்குறீங்க, என்ன சொல்லணும் இன்னைக்கு? விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்தது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஆகவே அந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தியை நம்ம இப்பொழுதும் வேதத்தில் வந்து நம்ம தியானிக்கலாம். ஒரு 12 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆளுக்கு ஒரு வசனமாக வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆளுக்கு ஒரு வசனமாக நம்ம வாசிக்கலாம். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். நம்ம வாசித்த இந்த 12 வசனங்கள்ல இருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஞானமுள்ள கிறிஸ்துமஸ். சொல்லுங்க, என்ன கிறிஸ்மஸ்? பல கிறிஸ்மஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸை குறித்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஞானமுள்ள கிறிஸ்மஸ். ஏன் ஞானமுள்ள கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி இதற்கு தலைப்பு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாசித்த முதல் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு என்ன பண்ணாங்களாம்?
வந்தார்கள். இந்த சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் வைஸ்மென் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானிகள். யார் ஆண்டவரை பார்க்கும்படியாக கிழக்கிலிருந்து வந்தாங்க அப்படி சொன்னால், ஞானிகள் ஆண்டவரை பார்க்கும்படியாக அல்லது அவரை தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் வந்தார்கள். அவர்கள் செய்த சில ஞானமுள்ள காரியங்களை தான் நம்ம இந்த வாசித்த இந்த 12 வசனங்களை நம்ம பார்த்தோம். அப்போ அவர்கள் செய்த அதே காரியத்தை நாமும் இன்றைக்கு செய்யும் பொழுது உண்மையான கிறிஸ்மஸை நம்மால் என்ன பண்ண முடியும்னா தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது எபேசியர் 5:15-16 ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலவெளியில் நம்ம ஞானமற்றவர்களைப் போல நடக்காதபடிக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதோ வரும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம், மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி போகிறோம் அப்படின்ற அனுபவம் அல்ல. இந்த நாளிலிருந்து எப்படி நம்ம ஞானத்தோடு கூட செயல்பட வேண்டும் என்பது நம்ம இந்த வேத வசனங்களை நம்ம முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஆகவே நம்ம வாசித்த இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அல்லது ஞானிகளை குறித்து வேதத்தில் அந்த அளவு நிறைய காரியங்கள் சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பொதுவாகவே நீங்கள் அந்த மேஞ்சர் சீன் நீங்கள் பார்க்கும்போது ஸ்கூல்லையோ அல்லது சர்ச்லேயோ ஸ்கிட்டில் பார்க்கும்போது எத்தனை சாஸ்திரிங்க வருவாங்க அப்படி சொன்னால் 3 சாஸ்திரிங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஏன் 3 சாஸ்திரிங்க வராங்க அப்படின்னு சொன்னால், வேதத்தில் 3 பரிசு பொருட்களை கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கிறதுனால 3 பேர் என்ன பண்ணுறாங்க, வராங்க. ஆனால் உண்மையாகவே வேதத்தில் 3 பேர் வந்தாங்கன்னு போடலை. என்ன போட்டிருக்குன்னா, சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அது ஒரு 10 பேராக இருக்கலாம், 12 பேராக இருக்கலாம், 100 பேராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த 3 பொருட்களை கொண்டு வந்ததுனால 3 சாஸ்திரிகள்னு சொல்கிறோம். ஆகவே அந்த சாஸ்திரிகளை குறித்து தெளிவாக சொல்லப்படவில்லை. மாத்திரமல்ல, அவர்கள் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க, எதன் மூலமாய் வந்தாங்க, ஒருவேளை கழுதையில் வந்தாங்களா, ஒட்டகத்தில் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணலாம் சொல்லப்படலை. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஒருவேளை அரேபிய குதிரைகள் என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க எந்த நாட்டில இருந்து வந்தாங்க அப்படின்றதும் என்ன பண்ணல, சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு டைரக்ஷன் தான் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள். அப்போ பெத்லகேமுக்கு கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 நாடுகள் இருக்குது. அது என்னென்ன நாடு அப்படின்னு சொன்னால், பாபிலோன், பெர்சியா, அப்புறம் அரேபியா. இல்லையா? இந்த 3 நாடுகள் தான் இந்த பெத்லகேமுக்கு கிழக்கே இருக்கிறது. ஆகவே வேத ஆராய்ச்சியில் இந்த 3 நாடுகளில் கூட எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இந்த ஞானிகள் பாபிலோன் தேசத்துல இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறாங்க. ஏன்னா இந்த பாபிலோன் தேசத்துல பல ஞானிகள், வேதத்தை கற்றுக்கொள்கிற பல ஞானிகள் இருந்தார்கள். அவங்க இந்த அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஜோதிடம் மற்றும் வானியல் அதை படிக்கிற ஞானிகள் அநேகர் அந்த பாபிலோன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இவங்க பாபிலோன்ல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு காரியத்தை சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஞானிகள் தானியேல் தீர்க்கதரிசியினுடைய மாணவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படி சொன்னா, தானியேல் தீர்க்கதரிசி அவர் பாபிலோன் தேசத்துல இருந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற அந்த தீர்க்க தரிசனங்களை அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உதாரணமாக தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 27 இப்போ வாசிக்க வேணாம், நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படி சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஏற்கனவே அவர் தீர்க்க தரிசனமாக தானியேல் முன்னறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அவர் இருந்த இடத்துல அவரை போல பல ஞானிகள் அவருக்கு அடியில இருந்ததுனால அவர் சொன்ன காரியங்களை அவங்க பின்பற்றி இருக்கலாம். சொல்றாங்க, இவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும், அவங்க நான் சொன்னது போல அவங்க ஜோதிடம் மற்றும் வானியல், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமிலாம் அவங்க படிக்கிறதுனால அந்த வானத்தை பார்த்து எது எப்போ நகருது அப்படின்றத கரெக்டாக அவங்க கண்காணிக்க கூடியவங்க, கண்டுபிடிக்க கூடியவங்க. அப்படிப்பட்ட ஞானிகளாக அவங்க இருந்ததுனால அவங்க சரியாக கணித்து இந்த நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில தானியேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக வந்திருக்கிறது என்பதை அறிந்து அவங்க கிழக்கிலிருந்து பிறக்க வந்த அந்த குழந்தையை பார்க்க அவர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்றதும் சொல்லப்படலை. ஒருவேளை சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, அது ஒருவேளை சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூப்பர் நோவா அப்படின்னு சொன்னா ஒரு 10-15 நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து அது எக்ஸ்ப்ளோட் ஆகும், அது வெடிக்கும் போது வானத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் உண்டாகும்.
அதுவா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாங்க. ஏன்னா அது இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து இயேசு பிறந்த அந்த இடத்துக்கு வருவதற்கு பல மாதங்கள் ஆனது. ஆகவே அந்த நிகழ்வு இருந்ததுன்னா அவங்க வர ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து முடிகிற வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவங்களோடு கூட வந்ததுன்னு போட்டிருக்கிறதுனால சூப்பர் நோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒருவேளை அது காமெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வால்வெளி வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வால் நட்சத்திரம்ன்றது அதுவும் ஜஸ்ட் ஃபிளாஷ் ஆகும், வந்துட்டு எப்படி ராக்கெட் பார்க்குறோமோ அது மாதிரி ஃபிளாஷ் ஆகுறதுனால அதுவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தை குறித்து சரியான ஒரு விளக்கம் இந்த நம்ம படித்த இந்த வேத பகுதியில் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த நட்சத்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிற்பாடு நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நான் சொன்னது போல இந்த வேத ஆராய்ச்சியாளர்களாகிய இந்த ஞானிகள் அல்லது இந்த சாஸ்திரிகள் கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர் பாபிலோன்ல இருந்து பெத்லகேமுக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். எதற்காக அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா, தேவனை பாலகனை தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவர்கள் அந்த தேவனை தொழுது கொள்ள அவர்கள் வந்தபோது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவதாக அவர்கள் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் என்று சொன்னால், தேவனை ஆராதிப்பதிலே ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஞானிகள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா? தேவனை ஆராதிக்கிறதுல அல்லது தொழுது கொள்ளுகிறதுல அவர்கள் ஞானம் உள்ளவர்களா இருந்தார்கள். ஏன் இதை அப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, இன்றைக்கு அநேகர் தேவனை வந்து ஆராதிக்கணும்னு விரும்புறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு ஆசை இருக்கிற எத்தனை பேர் சபைக்கு வராங்கன்னு நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அல்லது ஸ்டார் வந்து வெறும் கிறிஸ்தவங்க வீட்டில் மட்டும்தான் என்ன பண்ணும், தொங்கும். இன்னைக்கு அந்த நிலைமையே மாறிடுச்சு. எல்லா இந்துக்கள் முஸ்லீம்கள் வீட்டில் கூட ஸ்டார் தொங்குது. மாத்திரமல்ல, டெக்கரேஷன் ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீ தொங்குது. வீட்டை நல்லா அலங்காரமாக வைத்துக் கொள்கிறாங்க இந்த பண்டிகை நாட்களில். ஆகவே எது கிறிஸ்தவருடைய வீடு, எது இந்துக்களுடைய வீடு, எது முஸ்லீம்களுடைய வீடுன்னு தெரியாத அளவுக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லார் வீட்டிலும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்மஸை கொண்டாட விரும்புகிற இவர்கள், நீங்கள் போய் அவங்ககிட்ட இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி தான். அவங்க எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த பாலகனை தொழுது கொள்வதற்கு அவர்கள் என்னவா ஆயத்தமா இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் கத்தர் அந்த ஞானிகளை போல ஞானம் உள்ளவர்களாய் கத்தர் மாற்றினதுனால இன்றைக்கு அவரை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, இந்த ஞானிகள் தேவனை தொழுது கொள்ளுகிறதுல ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லி ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, முதலாவது பாருங்க, நான் சொன்னது போல கிட்டத்தட்ட அவங்க 480 கிலோமீட்டர் தூரம் அவங்க என்ன பண்ணாங்க, பிரயாணப்பட்டு வந்தாங்க. அப்ப அந்த பிரயாண தூரம் ரொம்ப பெருசு. பாருங்க, நம்ம வந்து இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால கிறிஸ்மஸை மாத்திரம் நம்ம தியானிக்காதபடிக்கு ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒவ்வொரு வாரமும் இது வரைக்கும் எத்தனை வாரம் கடந்து வந்திருப்போம்? ஒரு 50 வாரம் கடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 51 வாரமும் நான் சபைக்கு வந்தேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சண்டே நம்ம என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். பாருங்க, இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, எதற்கு இது அடையாளமா இருக்குன்னா, இந்த ஞானிகளை போல நம்ம ஞானம் உள்ளவர்களா இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம ஞானமற்றவர்களை போல நடமாமல் ஞானம் உள்ளவர்களாய் காலத்தை என்ன பண்ணணுமா, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். பாருங்க, நம்ம ஆண்டவர் ஒரு வருஷத்துல ஒரு 53 வாரத்தை கொடுக்குறாருன்னா, இந்த 53 வாரமும் இந்த ஞானிகளை போல கத்தரை தொழுது கொள்ளுகிறதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சில பாருங்க, சர்ச்சை தூரமா இருக்குது, நான் அங்கே போக மாட்டேன், பக்கத்துலேயே எதுனாச்சும் இருந்தா நான் அங்கே என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். இன்னும் சிலர் பாருங்க, இயற்கை சூழ்நிலை சாதகமா இல்லை, நேற்று மழையா இருக்குது, அல்லது இன்னைக்கு அதிகாலையில் இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே காணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இல்லை, வாரத்தில் 365 நாளும் 10 மணிக்கு எழுந்து பழக்கப்பட்டவங்க திடீர்னு ஒரு நாள் 4 மணிக்கு வர சொன்னா எப்படி வருவாங்க இல்லையா? சரி, நம்ம லேட் ஆயிடுச்சு, அங்கே துண்டலம் சர்ச்சுக்காச்சும் என்ன பண்ணலாம், போயிடலான்னு ஒரு வேலை இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல.
ஆனால் பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். அது மாத்திரமல்ல, இவங்களுக்கு வந்து எல்லாமே சௌகரியமாக இருந்ததா இந்த பிரயாணத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சௌகரியமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிறது போல ஒரு நல்ல ஒரு வண்டியோ அல்லது காரோ பைக்கோ சைக்கிளோ எதுவுமே கிடையாது. அவங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒன்று நடந்து வந்திருக்கணும், இல்லை கழுதையிலோ குதிரையிலோ என்ன பண்ணியிருக்கணும், வந்திருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 400-500 கிலோமீட்டர் நம்ம பைக்கில் போனாலே நமக்கு இடுப்பெல்லாம் என்ன பண்ணிடும், உடஞ்சிரும். ஏசி இல்லை, அவங்க வனாந்திரத்தில் தான் வந்திருப்பாங்க. அரேபியா, பெர்சியா, பாபிலோன்னு சொல்கிறோம். அப்போ எந்த வெயிலில் அவங்க நடந்து வந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படலை. எவ்வளோ வெயிலாக இருந்திருக்கும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். மாத்திரமல்ல, அவங்க நடுவு இடத்துல நின்று தங்கி அடுத்த நாள் எழுந்து வரக்கூடிய நல்ல ஹோட்டல்ஸ் நடுவில் இருந்ததா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நல்ல ஒரு ஏசி கண்டிஷன்ஸ் இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்படி பல அசௌகரியங்கள் மத்தியில் தேவனை ஆராதிக்க வந்தார்கள். அல்லேலூயா, ஆமாம். பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த சர்ச்சில் இவ்வளோ அசௌகரியங்களுக்கு சர்ச் ஸ்பீக்கர் ரொம்ப சவுண்டாக வச்சிடுறாங்க, காதெல்லாம் கொயங்குன்னுது அப்படின்றோம். அப்புறம் என்னது, ஏசி ரொம்ப சில்லுன்னு வச்சிடுறாங்க, எங்களால் என்ன பண்ண முடியல, உட்கார முடியல, ஃபேன் ஓட மாட்டேங்குது, இருட்டாக இருக்குது. இப்படி என்னென்னலாம் நம்ம அசௌகரியங்களை சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் காரணங்கள் சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு வர்றதற்கு எவ்வளவு காரணங்கள் சொல்ல முடியுமோ நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லுவோம். ஆனால் அந்த ஞானிகளை பாருங்க, அவங்களை எதுக்கு ஞானிகள்னு கூப்பிட்றாங்கன்னா, இவ்வளவு அசௌகரியங்கள் மத்தியிலும் அவங்க தேவனை பல மைல் தூரம் கடந்து வந்து அவரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, அவர்கள் பல அசௌகரியங்கள் மத்தியில் வந்தது மாத்திரமல்ல, பல தூரம் பிரயாணப்பட்டு வந்தது மாத்திரமல்ல, அவர்கள் எந்த நிலைமையில ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் அப்படி சொன்னா, பெரிய ஆபத்தான சூழ்நிலையில ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. ஏன்னா ஏரோது ராஜா என்ன கட்டளையிட்டு இருந்தார் அப்படி சொன்னா, அந்த பிள்ளை 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணணும், கொலை செய்து விட வேண்டும் அப்படி சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிச்சிருந்தார். அது மாத்திரமல்ல, அது இன்னொரு வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்து விட்ட பிற்பாடு, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவ 2 வயசுல இருக்கும்போது கொலை செய்து விட்ட பிற்பாடு, அவரோடு கூட சம்பந்தப்பட்ட பெரியவர்களையும் அல்லது இந்த சாஸ்திரிகள், அவங்க அப்பா அம்மா, அவரோடு கூட அந்த மெய்ப்பர்கள், இந்த நியூஸை பார்த்த எல்லாரையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரகசியமா சில திட்டங்கள் என்ன பண்ணியிருந்தானா, வைத்திருந்தான். இப்படிப்பட்ட திட்டங்களை இந்த ஏரோது ராஜா வைத்திருக்கிறார் என்கிறதை அறிந்தும், பெரிய ஆபத்து தங்களுக்கு இருக்கிறது, நேரிட போகிறது என்கிறதை அறிந்தும் இந்த ஞானிகள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். ஏன் இவர்கள் இந்த ஆண்டவரை தேடி வந்தார்கள்னா, எரேமியா 29:13 இப்படி சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டடைவீர்கள், கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். வார வாரம் வரோம் சபைக்கு. ஆனா ஏன் ஆண்டவரை நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனை ஆராதிக்கிறது அல்லது தேவனை தொழுது கொள்ளுகிறது அரை மனசோடு நம்ம வரோம், முழு மனசோடு என்ன பண்றது இல்ல, தொழுது கொள்ளுகிறது இல்லை. ஏதோ கடமைக்குன்னு நம்ம வரோம். இல்ல வரலன்னா பாஸ்டர் கேட்பாரு, இல்ல இங்க இருந்து யாராச்சும் 4 பேர் வீட்டுல உட்காந்துருவாங்க அப்படின்ற பயத்துல என்ன பண்றோம், சபைக்கு என்ன பண்றோம், வார வாரம் வந்துடுறோம் இல்லையா? ஆனா இவர்கள் வேதவசனம் சொல்லுது, நம்ம முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேடினால் நம்ம தேவனை என்ன பண்ணலாமா, கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்த இந்த தேவனை அவர்கள் தொழுது கொள்ள வரும்போது நடந்த இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். இவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதுல, தேவனை தேடுகிறதுல, தேவனை ஆராதிக்கிறதுல ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போ இந்த தேவனை ஆராதிக்கிறதுல ஞானம் உள்ளவர்களாய் மாற்றினது என்ன அப்படின்றத நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நட்சத்திரத்தை கண்டதுனால அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள். அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு எது அவர்களுக்கு உதவி செய்தது என்று சொன்னால் நட்சத்திரம். அல்லேலூயா, அவன் ஆரம்பத்திலே சொன்ன இந்த நட்சத்திரத்தை குறித்து சரியாக இவங்க வேதம் நமக்கு இந்த நட்சத்திரம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படலை. ஆனாலும் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் என்கிறத இந்த வார்த்தை, இதனுடைய ரூட் வேர்டு, மூல வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா பிரில்லியன்ஸ்.
பிரில்லியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மூல வார்த்தையிலிருந்து தான் இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வருகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த பிரில்லியன்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு லாம்ப்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிரேய பாஷையை அவங்க உபயோகப்படுத்துறாங்க. இந்த லாம்ப்ரோஸ் அப்படின்ற வார்த்தை இன்னொரு இடத்துலயும் உபயோகப்படுத்தப்படுகிறது. அது எங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய மகிமை. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய மகிமையை குறிக்க உபயோகப்படுத்தப்படுகிற இன்னொரு வார்த்தை என்ன அப்படி சொன்னா லாம்ப்ரோஸ். பாருங்க, நம்ம இந்த மகிமைக்கு இன்னொரு வார்த்தையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஷெக்கினா. எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தைக்கு பேர் என்னது? ஷெக்கினா. தேவ மகிமைக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா ஷெக்கினா. ஆனா இந்த ஷெக்கினான்ற வார்த்தை வேதத்துல இல்லை அப்படின்னாலும் அது எபிரேய பதத்துல நம்ம தேவ மகிமைன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ஷெக்கினா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. பாருங்க, இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா இந்த தேவனுடைய இந்த பிறப்பை அந்த நட்சத்திரத்தின் மூலமாய் அவர்கள் கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவனுடைய மகிமையின் மூலமாய் அவர்கள் அதை கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த நட்சத்திரம் அவர்களோடு கூட வந்ததுன்னு வேதம் போட்டிருக்குது. அப்போ இதை எப்படி நான் தேவ மகிமை அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு அவர்களை கொண்டு செல்லும் போது இந்த வனாந்தரத்துல அவங்க எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவாக அவர்களை வழிநடத்தது என்னது அப்படின்னு சொன்னா பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாய் இருந்து அவர்களை வழிநடத்தினார். அல்லேலூயா, ஆமென். யாத்ராமம் 13:21 நீங்க இதை வாசிக்க முடியும். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடாதபடிக்கு பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். மாத்திரமல்ல, சாலமோன் ராஜா தேவ ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை செய்யும் போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நீங்க வாசிக்கும் பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை என்ன பண்ணுச்சா நிரப்பிற்று. மாத்திரமல்ல, மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை என்ன பண்ணுச்சு? நிரப்பிற்று. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. அது கடந்து வரக்கூடிய ஒரு வல்லமை உடையதா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்கினி ஸ்தம்பமாக வெளிச்சமாக அவர் கடந்து வந்தார். அதுபோல இந்த சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு வழிநடத்தும்படியாக தேவனுடைய மகிமை அவர்களை கொண்டு வந்தது. அல்லேலூயா, ஆமென். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நம்மை ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக வழிநடத்தக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது என்னன்னா தேவனுடைய மகிமை. அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னையில இருந்து நீங்க எப்போல்லாம் நட்சத்திரத்தை பார்க்குறீங்களோ, ஸ்டாரை பார்க்குறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க அதை என்னவா பார்க்கணும் அப்படி சொன்னா தேவனுடைய மகிமை நான் என்ன பண்றேன் பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை என்னோடு கூட வருகிறது. பாருங்க, தேவனுடைய மகிமை இருந்ததுனால ஆசாரியர்கள் அந்த ஆலயத்துல ஊழியம் செய்ய முடியாமற் போயிற்று. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, மெய்ப்பர்கள் ராத்திரியிலே வயல்வெளியிலே அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுகிறது, தேவ தூதர் அவர்களை சுற்றிலும் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அல்லேலூயா, ஆமென். இங்கேயும் கர்த்தருடைய மகிமை நட்சத்திரமாக அவர்களுக்கு என்ன பண்ணுச்சா? பிரகாசித்தது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு பாருங்க, நம்ம ஒரு நாளும் நம்ம கர்த்தருடைய மகிமையை பார்க்க வராம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்க எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரீங்களோ அப்பெல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் ஆண்டவரை நீங்க ஆராதிக்கணும்ன்ற ஒரு மனது, ஒரு முழு மனசு உங்களுக்கு இருந்தாலே போதும், கர்த்தருடைய மகிமை உங்களை அவரை தொழுது கொள்ள கொண்டு வந்து விடும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஞானிகள் தேவனுடைய மகிமையை வாஞ்சித்ததுனாலதான் அவர்கள் தேவன் பிறந்த இடத்தை அவர்களால கண்டுபிடிக்க முடிந்தது. அல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். இந்த சாஸ்திரிகளை குறித்து அவர் தொழுது கொள்ளுகிற காரியங்கள்ல இன்னொரு காரியத்தை நீங்க படிப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க. ம் 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 சரி. இப்ப பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி
ஏரோது ராஜா இந்த ஞானிகள் சொல்றதை கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் இடத்துல, வேத பாரகர் இடத்திலும், பிரதான ஆசாரியர் இடத்திலும் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்துல என்ன பண்ணானா விசாரித்தான். அல்லேலூயா. முதலாவதாக அவங்க தேவனை தொழுது கொள்ளுகிறதற்கு எது அவர்களை அந்த இடத்துல வழி நடத்தினது அப்படி சொன்னா, கர்த்தருடைய மகிமை. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. ரெண்டாவது பாத்தீங்க அப்படி சொன்னா, எது தேவனுடைய ஆலயத்துக்கு அல்லது தேவனை தொழுது கொள்ளும்படியா அவளை நடத்தினது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. கொஞ்சம் பாருங்க, இந்த வசனத்துல இதை நீங்க அப்படியே படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியாது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொன்னா, ஏரோது யாருக்கு ராஜாவா இருந்தார்? ஏரோது யாருக்கு ராஜா? ஏரோது யாருக்கு ராஜா? எந்த ஜனங்களுக்கு ராஜா? யூதர்களுக்கு ஏரோது என்னது? ராஜா. சரி, யூதர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க எதுல வல்லவர்கள் அப்படின்னு சொன்னா, நியாய பிரமாணத்துல வல்லவர், வேதத்தை வாசிக்கிறதுல வல்லவர்கள். பாருங்க, இப்போ நான் தான் ஏரோதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் யூதர்கள், ஓகேவா? அப்போ நான் ஒரு பாஸ்டர் ஸ்தானத்தில் இருக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். சிஸ்டர், அந்த வசனம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாச்சும் கேட்டேன்னா நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து என்ன நினைப்பீங்க? ஒரு சாதா வசனம், இது கூட அவருக்கு தெரியலையே அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன் தெரியலன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படி சொன்னால், முதல்ல நான் அதை என்ன பண்ணல, படிக்கலை. யூதருக்கு ராஜாவா இருந்த அந்த ஏரோது வேதத்தை அவன் படித்திருப்பான் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் எங்கே பிறப்பார் என்பது ஏற்கனவே அவனுக்கு தெரிந்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அவனும் ஒரு யூதன் தான் இல்லையா? அப்ப நிச்சயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான்னா, பிரதான ஆசிரியத்திலும் அங்க இருக்கிற வேத பாரகத்துல என்ன பண்றான், கேட்கறான். பாருங்க, நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதற்கு பிரதானமாக அவர் பயன்படுத்துகிறது என்னன்னா தேவனுடைய வார்த்தை. ஆனா அநேக நேரங்கள் நம்ம அதை படிக்காததுனால தான் எங்கெங்கேயோ போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், குறி கேட்கறது மாதிரி சுத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள உட்பிரவேசிக்கும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்றும். அல்லேலூயா, ஆமென். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை, ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சொன்னது போல இவர்கள் நிச்சயமாக பாபிலோன் தேசத்திலிருந்து வந்திருக்க முடியும். ஏன்னா பாபிலோன்ல அநேக யூதர்கள் சிதறிந்து இருக்காங்க. அது மாத்திரமல்ல, தானியேல் தீர்க்கதரிசி அங்க இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அவங்க சொல்றாங்க, பாருங்க, ஏதோ பக்கத்து நாட்டில இருந்து கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் சொல்றாங்க 6ஆம் வசனத்துல, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் எடுத்து விசாரித்தாங்க இல்லையா? அதுக்கு யார் இந்த பதில சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இப்ப ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க 6ஆம் வசனத்துல? யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இது எங்க எழுதப்பட்டிருக்குது? மீகா 5:2 நீங்க வாசிக்க முடியும். இதே வசனம் அங்க எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகருக்கும் கூட இது தெரிந்திருக்குது. பாருங்க, 2 விதமான கூட்டத்தை இங்க வாசிக்க முடியும். முதல்ல, அவனும் யூதன் தான், ஆனா அவன் வேதத்தை படிக்காததுனால இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பார், எப்படி பிறப்பார்னு தெரியல. ஆனா அதே நேரத்துல அதே யூதர்கள்ல நல்லா வேதத்தை படிச்சவங்க, வேத பாரகர், பேரே வேத பாரகர், அது மாத்திரமல்ல பிரதான ஆசாரியர்கள், நம்ம ஊரு நம்ம காலத்து பாஸ்டர்ஸ் அவங்க இல்லையா? பாஸ்டர்ஸ்க்கும் அங்க இருக்கிற வேத வல்லுநர்களுக்கும் தேவன் எங்க பிறப்பார்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க மூளையில அவங்க அறிந்து வைத்திருந்தாங்க. ஆனா அவங்க அறிந்து வைத்த சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணல, நடைமுறைப்படுத்தல. நீங்க வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசு பிறந்த இடத்துக்கு போனாங்கன்னு நீங்க பார்க்க முடியாது. அல்லது ஏரோது இயேசு பிறந்த இடத்தை போய் பார்த்தான்னு நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த ஏரோது வேத அறிவு இல்லாதனால தேவனை அவன் போய் பார்க்கல. அதே வேளையில இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தேவன் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார் என்கிறதை அறிந்திருந்தும் அவர்கள் தேவனை போய் தொழுது கொள்ளவில்லை. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆலயத்துக்கு போனா என்ன நடக்கும் எல்லாம் தெரியும். பிரதான ஆசாரியரை போல வேத பாரகரை போல எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். அறிந்தும் அதற்கான முயற்சிகளை நம்ம என்ன பண்றதில்ல, எடுக்கிறதில்ல. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல இதை ஒரு ஞானமுள்ள கிறிஸ்மஸா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா
இந்த ஞானிகளைப் போல நம்ம என்னென்ன வேத வசனங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையை இந்த ஏரோது, வேத பாரகர்கள் அல்லது பிரதான ஆசிரியர்கள், மற்ற யூதர்கள் எத்தனையோ பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் தவறு விட்டாங்க முதல் வருகையை. எதனால அப்படி தெரியுமா? அவங்களுக்கு வேத வசனம் தெரியாததுனால. இன்னும் ஒரு சிலர் ஏன் தவறு விட்டாங்கன்னா, தெரிந்தும் அவரை போய் பார்க்க மனதில்லாததுனால. பாருங்க, இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படி சொன்னா, அவர்களுக்கு முதல் வருகை அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் வசனம் சொல்றீங்க, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுங்க. அப்ப இந்த 2ஆம் வருகையில நம்ம இயேசுவை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை, நம்ம நடந்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த காலவெளியில இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை, அவர் 2ஆவது வருகையில வருவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு அதுவும் எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல. பாருங்க, அந்த 2ஆம் வருகையில நம்ம கைவிடப்பட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னா, அதை காட்டிலும் ஒரு பரிதாபமான நிலைமை எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ பிறந்தாரு மெரி கிறிஸ்துமஸ்ன்னு ஆராதிக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. ஆனா இந்த பிறந்த நாளில அவர் முதல் முறை பிறந்தது போல 2வது முறை இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். அந்த வருகையில நான் அவரை பார்க்க வேண்டும், நான் அவரை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட நான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு இந்த பூமியில நான் எப்படி வாழ வேண்டும் என்கிறத இந்த காலவெளியில நம்ம சிந்தித்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே பாருங்க, நான் சொன்னது போல முதலாவது தேவனுடைய மகிமை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 2வது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே தான் அவர்களை ஞானிகள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவர்கள் தேவனை தேடுகிறதுல, நான் சொன்ன தேவனை தொழுது கொள்கிறதுல, தேடுகிறதுல ஞானம் உள்ளவர்களா இருந்தாங்க. 2வது வேற எதுல அவங்க ஞானம் உள்ளவர்களா இருந்தாங்க அப்படி சொன்னா, தேவனுக்கு கொடுக்கிறதுல அவர்கள் ஞானம் உள்ளவர்களா இருந்தாங்க. எதுல ஞானம் உள்ளவர்களா இருந்தாங்க? தேவனுக்கு கொடுக்கிறதுல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர்கள் 3 விதமான பரிசு பொருட்களை தேவனுக்கு கொண்டு வந்தாங்க. என்ன பரிசு பொருட்கள்? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 3 விதமான பரிசு பொருட்கள். முதலாவது பொன், கோல்டு. 2வது தூப வர்க்கம். 3வது வெள்ளை போலம். அப்போ இந்த 3 காரியங்களும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, பொன்னை ஆண்டவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். ஏன் இந்த பொன்னை, கோல்டு எதுக்கு ஆண்டவருக்கு பரிசாக? ஒரு குழந்தைக்கு ஏன் கோல்ட அவங்க பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு 2:2 வாசிக்கிறோம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் சொன்னாங்க, ஞானிகள் சொன்னாங்க. அவங்க யாரு பிறந்திருக்கிறான்னு சொன்னாங்கன்னா, ராஜாவாய் பிறந்திருக்கிறவர். அல்லேலூயா. 6ஆம் வசனத்துல பாருங்க, யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. இங்க பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் யார்? அப்படி சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாய் அந்த இடத்துல பிறப்பார். அவர் ராஜாவாய் பிறப்பார். இந்த தங்கம் எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ராஜரீகத்துக்கு அடையாளமா இருக்குது, அல்லது ஆளுகைக்கு அடையாளமா இருக்குது. ஒரு ராஜா ஆளுகை செய்ய பிறந்திருக்கிறவர். இந்த ஆளுகைக்கு அடையாளமா இருக்க தங்கத்தை அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அந்த காலத்துல தங்கம் அப்படி சொன்னாலே அது ராஜாக்களோடு கூட இணைக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. ஆகவே அந்த காலத்துல ராஜாக்களுக்கு கிரீடங்களை எதுல தயாரிச்சாங்க அப்படி சொன்னா, தங்கத்துல என்ன பண்ணாங்க? தயாரித்தாங்க. ஆகவேதான் இந்த ஞானிகள் பிறக்க போகிறது சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு ராஜா பிறக்க போகிறார் என்று அறிந்து, அவர் குழந்தையா இருந்தாலும் ராஜா என்பதை உணர்ந்து அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, தங்களிடத்துல இருந்த தங்கத்தை அவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நிறைய நேரத்துல இந்த காரியத்தை நம்ம சிந்திக்கும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் நம்முடைய கொடுக்கிற அனுபவமும் அமையும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ
அப்படிதான் உங்களுடைய கொடுக்கிற அனுபவமும் அமையும். நீங்கள் அவரை ராஜாவாக பார்த்தீங்கன்னா ராஜாவுக்குரிய கனத்தை நீங்கள் அவருக்கு செலுத்துவீர்கள். அல்லேலூயா. பிறந்திருக்கிறது சாதாரண ஒரு குழந்தை தான். சரி, குழந்தை தானே பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு தமிழ்நாடு துணி கடைக்கு போயிட்டு ஒரு சட்டையும் பேண்ட்டும் என்ன பண்ணிட்டு வரல, எடுத்துகிட்டு வரல. கை க்ளவுஸ் வேறு, குளிர் காலத்தில் வேறு பிறந்திருக்கிறாரு. கை க்ளவுஸு கால் க்ளவுஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு, ஸ்வெட்டர் வாங்கிட்டு போகலான்னு போய் கொடுக்கல. பாருங்க, ஒரு சாதாரண குழந்தைக்கு யாராச்சும் கோல்டு எடுத்துகிட்டு போய் காணிக்கையாக கொடுப்பாங்களா? ஏன் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பிறந்திருக்கிற சாதாரணமான ஆள் இல்லை, அவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அந்த ஞானம் அவர்களுக்கு இருந்தது. பாருங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் தேவனுக்காக கொடுக்கும்போது நாம் சிறந்ததை கொடுக்க வேண்டும். ஏன்னா நாம் கொடுக்கிறது சாதாரண மனிதனுக்கு அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்போ அல்லேலூயா வராதுன்னு எனக்கு தெரியும், சத்தம் கம்மியாக தான் இருக்கும். கொடுக்கறத பற்றி பேசுகிறோம் இல்லையா? பாருங்க, இதே மாதிரி தான் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து என்ன எது யாருக்கு கொடுத்துரு, தரித்திரத்துக்கு கொடுத்துரு. அப்படி சொல்லும் போது என்னாச்சு? வரும்போது ரொம்ப சந்தோஷமா அல்லேலூயா ஆமேன்னு வந்தான். தரித்திரத்துக்கு கொடுத்துருன்னா அல்லேலூயா ஆமேன் அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டான்? வந்த வழி என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். ஏன்னா கொடுக்கறதுன்றது அவனுக்கு ரொம்ப ஒரு கடினமான காரியமா இருந்தது. யாருக்கு கொடுக்கறது ஒரு எளிதான காரியமா இருக்கும் தெரியுமா? அவரை ராஜாவாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக, நம்முடைய சாபங்களை நீக்குகிறவராக பார்க்கிறவர்கள் மாத்திரமே தங்களிடத்தில் இருக்கிற மேன்மையானதை அவருக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவுடைய பாதத்தில் என்ன பண்ணாங்களாம்? ஊற்றினாங்க. அப்போ கூட இருந்தவங்களாம் இவ்வளவு காஸ்ட்லியான சென்ட்டை எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. ஆனால் அவளுக்கு தெரியும், நான் என்னுடைய விலையேற பெற்றதை அவருக்கு கொடுக்கிறேன். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிற விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறீங்க? யார் விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுப்பாங்கன்னா, யார் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் தான் விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, இது வெறும் பொருளையும் பொன்னையும் காணிக்கையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல இது இவர் ராஜாவா இருக்கிறபடினால தங்கத்தை எடுத்து தேவனை பணிந்து கொள்ள வந்தாங்க. பாருங்க, நான் சொன்னது போல இந்த ராஜாக்கள் அந்த காலத்துல தங்கத்தினால கிரீடத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அணிந்திருந்தாங்க. அப்போ இந்த சாஸ்திரிகள் தங்கத்தை கொடுக்கிறது, தேவனுடைய பாதத்துல வைக்கிறது எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சிங்காசனம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குடைய இருதயத்துக்குள்ள ஒரு சிங்காசனம் இருக்குது. நான் என்கிற ஒரு கர்வம், நான் என்கிற ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை. பாருங்க, அதனாலதான் நிறைய நேரத்துல ஆண்டவருடைய ஆலயத்துல ஆராதிங்க, கையை தூக்குங்க, ஆண்டவரை கையை தட்டி ஆராதிங்க, விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிங்கன்னு சொல்லும்போது நிறைய பேரால் அதை செய்ய முடியல. சிலருக்கு வெக்கம் வருது, எப்படி நம்ம இவ்வளவு ஃப்ரீயா ஆண்டவரை ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்லி. பாருங்க, அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படி சொன்னா, அந்த சிங்காசனத்துல உங்களை நிறுத்தி கொள்ளுகிறீங்க. உங்க இருதயத்துல இருக்கிற சிங்காசனத்துல உங்களை நிறுத்தி கொள்ளுகிறீங்க. பாருங்க, அந்த சாஸ்திரிகள் பெரிய வேத வல்லுநர்கள் தான், பெரிய ஆராய்ச்சியாளர்கள். ஆனா ஒரு சாதாரண குழந்தைக்கு முன்பதாக அவர் ராஜாதி ராஜா என்கிற வேத வசனத்தை அறிந்திருந்ததுனால தங்களுடைய மேன்மையெல்லாம் இறக்கி அவருடைய பாதத்துல வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஆண்டோடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்போது நம்முடைய மேன்மையெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம இறக்கி வைத்து, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, தரைமட்டமா என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நம்ம தாழ்மையோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த தங்கம் தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய அரசாட்சிக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த அரசாட்சிக்கு தங்களை முழுமையாக அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, ரெண்டாவது அவங்க எதை கொண்டு வந்தாங்க அப்படி சொன்னா, அதே 2:11 வாசிக்கிறோம், தூப வர்க்கத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தூப வர்க்கம் அப்படின்றது பரிமள தைலத்துல உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஒரு காரியம். பரிமள தைலம் அப்படின்னா பெர்ஃப்யூம். டேபர்நக்கல்ல அவங்க யூஸ் பண்றாங்க இல்லையா? டேபர்நக்கல்னா என்னது? ஆசரிப்பு கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல மாத்திரமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விதமான பரிமள தைலத்துல இந்த தூப வர்க்கத்தை அவர்கள்
கொண்டு போய் சேர்ப்பார்கள். இந்த தூபவர்க்கம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பரிசுத்தத்திற்கு அடையாளமா இருக்கு. அல்லது ஒரு பாவமும் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னா, இந்த தூபவர்க்கம். ஹல்லேலூயா. அவன் எந்த ஒரு பாவமும் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு பேர் தான் தூபவர்க்கம். பாருங்க, இந்த சாஸ்திரிகள், ஞானிகள் முதலாவது பொண்ணை கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்துல வைத்த போது அவர் ராஜா என்கிறதை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். ரெண்டாவது, இந்த தூப வர்க்கத்தை அவங்க ஆண்டுடைய சமூகத்துல வந்து வைத்த போது அவர்கள் எதை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா, இவர் சாதாரண ராஜா மாத்திரமல்ல, இவர் மாத்திரமே மெய்யான தேவன். அல்லேலூயா. பாவம் இல்லாத மெய்யான தேவன். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இவர் பிறக்கும் போதே எப்படி பிறந்தார்னா, பாவம் இல்லாமல் பிறந்தார். அல்லேலூயா. ஒரு பாவமும் அறியாமல் பிறந்தார். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் பிறந்ததுனால அவரிடத்துல பாவம் இல்லை. எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்றாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அந்த தூப வர்க்கம், அந்த இடத்துல பாவத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த தூப வர்க்கத்தை எடுத்துட்டு போய் வைக்கும் போது அவர்கள் எதை சொன்னார்னா, இவரே உண்மையான தேவன், இவரிடத்துல பாவம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவினித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. ஆமென். நாம் அவருடைய நீதி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பூமியில பாவம் அறியாமல் வந்த அவர் நமக்காக பாவமானார். ஒரு கடவுளாய் எந்த ஒரு பாவமும் செய்யாதவர் நமக்காக இந்த பூமியில வந்து பாவமாக மாறினார். எதற்காக அப்படி சொன்னா, நாம் அவருடைய நீதியாக மாறும்படியாக. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, நம்ம வந்து தேவனை தொழுது கொள்ளும் போது அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் என்னவா இருங்க, பரிசுத்தரா இருங்க. நீங்க நம்ம நிறைய பேர் வந்து ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனா நாம் அவரை பரிசுத்தர்னு ஆராதிக்கிற அதே வேளையில நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா? இன்னைக்கு இந்த ஞானமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடணும்னா இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஆண்டவரை ராஜா என்று சொல்லி மகிமைப்படுத்தி அவருக்கு சரியான மேன்மையானதை கொடுக்கிறேனா, அவர் ராஜா என்பதை அறிந்து என்னுடைய மேன்மை துறந்து அவரை விடுதலையோடு கூட ஆராதிக்கிறேனா, அதே நேரத்துல அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்கிறதை அறிந்து நானும் பரிசுத்தமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறேனா? இன்றைக்கு நம்ம இருதயத்துல கேள்வி கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ரோமர் 12:1 வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் பிரியமுள்ள ஜீவ பலியா என்ன பண்ணணுமா, ஒப்பு கொடுக்கணும். இதுவே கர்த்தர் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனை. அந்த புத்தியுள்ள ஆராதனையை அன்றைக்கு அந்த ஞானிகள் செய்தார்கள். அல்லேலூயா. எப்படி செய்தார்கள்? தூப வர்க்கத்தை அவருடைய பாதத்துல அவர்கள் கொண்டு வந்து காணிக்கையாக சமர்ப்பித்ததின் மூலமாக. அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய துதி பலிகளை சுகந்த தூபமாக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு ஞானிகளுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் அவர்களுக்குள்ள காணப்பட்டது. இன்றைக்கு நாமும் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொண்டு ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக 3ஆவதாக அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், மத்தேயு 2:11 வெள்ளை போலத்தையும் அவர்கள் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த வெள்ளை போலம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வெள்ளை போலம் அப்படின்றது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த போது அது கலந்த ஒரு திராட்சை ரசத்தை ஆண்டவருக்கு குடிக்க கொடுத்தாங்களாம். இந்த வெள்ளை போலம் அப்படின்றது கசப்பானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே வேளையில இந்த வெள்ளை போலத்தை எதுக்கு அவங்க உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, மரித்து போன சடலங்களை பதப்படுத்தும்படியாக இந்த வெள்ளை போலத்தை என்ன பண்ணுவாங்களாம், பயன்படுத்தும். எம்பார்மிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒருத்தர் யாராச்சும் மறிச்சிட்டாங்கன்னா இந்த காலத்துல
ஏதோ ஒரு ஊசியை போட்டு பல நாட்கள் அந்த உடல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பல காரியங்களை செய்கிறாங்க. அதுபோல் அந்த காலத்தில் ஒரு உடல் மரித்து போன ஒரு உடல் பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அவங்க பயன்படுத்தினது என்ன அப்படின்னு சொன்னால் வெள்ளை போலம். அல்லேலூயா. பாருங்க, இங்கே தான் அவங்க உண்மையாகவே ஞானிகள் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். யாராவது ஒருத்தர் ஒரு பிறந்த குழந்தைய பார்க்கறதுக்கு சாவுக்கு கொண்டு போவாங்களா? ஆனா இந்த ஞானிகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இடத்துக்கு சாவுக்கு என்ன கொண்டு போவாங்களோ அதை என்ன பண்ணியிருக்காங்க? காணிக்கையா கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. இது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அவர்கள் அவரை ராஜாவாக பார்த்தது மாத்திரமல்ல, அவர்கள் அவரை தேவனாக பார்த்தது மாத்திரமல்ல, பாவமில்லாத தேவனாய் பார்த்தது மாத்திரமல்ல, அவர்கள் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க போகிறார், அவர் மரிக்கவே பிறந்திருக்கிறார் என்பதை குறிக்கும்படியாக வெள்ளை போலத்தை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இன்றைக்கு நாமும் இந்த வெள்ளை போலத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க முடியும். எப்படி ஆண்டவருக்கு இந்த வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுக்க முடியும்? பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அல்லது ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக கர்த்தர் இந்த திருவிருந்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த திருவிருந்துல கலந்து கொள்ளும் போது தேவனுடைய பாடு மரணங்களை நம்ம நினைவு கூறுகிறோம், தேவனுடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். என்ன மரணத்தை நினைவு கூறுகிறோம்? அவர் மரித்ததுனால அவர் பாவமானார், என்னுடைய பாவங்கள் அவருடைய சரீரத்தில் சென்றது. அல்லேலூயா, ஆமென். நான் சுகமாய் வாழும்படியாக அவர் தம்முடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அவருடைய தழும்புகளால் நான் என்ன ஆகிறேன்? சுகமாகிறேன். அவர் சிந்தின ரத்தம் என்னை பாவமர கழுவி எனக்கு வேண்டிய மீட்பை எனக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய மீட்பை அவருடைய ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ அதை நம்ம நினைவு கூறுகிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்ளும் போது இந்த வெள்ளை போலத்தை ஆண்டவருக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா, ஆமென். என்ன அர்த்தம் பாருங்க, எப்பொழுதும் தேவனுடைய மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மரணத்தை எப்படி உங்கள் சரீரத்தில் சுமந்து தீர்க்க முடியும், திரிய முடியும்? சரி, இப்போ அதை நம்ம எப்படி மாத்திட்டோம் ஈஸியா அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்? சிலுவையில் என்ன பண்ணாரு? மரித்தார். அப்ப சிலுவையை ஒரு டாலரா மாத்தி என்ன பண்ணிடலாம்? செயின்ல மாட்டிக்கிட்டா நான் டெய்லி என்ன பண்றேன்? தேவனுடைய மரணத்தை என் சரீரத்துல சுமந்து திரியிறேன். அப்படியா? இல்ல. பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, எப்பொழுதெல்லாம் அவங்க நம்ம இன்னைக்கு மாசத்துல ஒரு நாள் தான் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். ஆனா அவங்க அன்னைக்கு அனுதினமும் வீடுகள் தோறும் என்ன பண்ணாங்களா? அப்பம் பிட்டு திராட்சரசம் அவங்க திருவிருந்துல கலந்து கொண்டாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மரணத்தை நாங்கள் எங்கள் சரீரங்களை சுமந்து திரிகிறோம். எதற்காக அப்படி சொன்னா அவர் சொல்லுகிறார், இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படியாக. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நம்ம எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பந்தியில கலந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய ஜீவன் நம்முடைய சரீரத்திலே விளங்குகிறது. அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள அவருடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமாம். இதை குறிக்கிறதற்காக தான் இந்த ஞானிகள் வெள்ளை போலத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா, ஆமாம். ஆகவே இந்த காலவெளியில் நம்ம 2 காரியத்தை பார்த்தோம். இந்த ஞானிகள் தேவனை தொழுது கொள்ளுகிறதுல அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. மாத்திரமல்ல, 2வதாக ஞானிகள் தேவனுக்கு கொடுப்பதிலே ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே இந்த காலவெளியில் ஒரு ஞானமுள்ள ஒரு கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இதுவரைக்கும் தியானித்த ஒவ்வொரு காரியங்கள், இந்த ஞானிகள் ஏதோ ஒரு சாதாரணமாக அவங்க 3 பொருளை கொண்டு வச்சுட்டு போனவங்க மாத்திரமல்ல, இவருடைய வாழ்க்கையில் இத்தனை சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அவர்கள் எப்படி ஞானமுள்ளவர்களாய் செயல்பட, இத்தனைக்கும் அவங்க யூதர்கள் கிடையாது, அவங்க கிழக்கிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் படித்து அதை ஃபாலோ பண்ணி ஆண்டவர் பிறந்த அந்த முதல் பிறப்புல
அவர்கள் தேவனை தொழுது கொண்டாங்க. இன்னைக்கு நமக்கு முதல் பிறப்பு நம்ம கலந்து கொள்ள முடியலை அப்படி சொன்னாலும் ஆண்டோட 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும் என்று சொல்லி கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நமக்கு எச்சரிப்பாய் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஞானமற்றவர்களை போல நடவாதபடிக்கு வருகிற நாட்கள்ல ஞானம் உள்ளவர்களாய் நடந்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணலாம், பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லு.